சரியாக காலையில் ஒரு 7 மணிக்கு விடிஞ்ச உடனே அந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது நேராக மணிகண்டனை தான் பார்க்கறதுக்காக செல்வமுருகன் போகிறாரு. அப்படி போகும்போது மணிகண்டனுடைய அம்மா வந்து கண்ட மணிக்கு செல்வமுருகனை பிடிச்சி திட்டுறாருங்க. காரணம் என்னென்னா, மணிகண்டனுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்குது. விடிய விடிய அதுவும் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே தூங்கவே இல்லைங்க. அவங்க அம்மாவும் அவங்களும் வந்து ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டாங்க. காரணம் என்னென்னா, வீட்டுக்குள்ளே போன மணிகண்டன் வந்து ஒரு மூலையில் போய் அப்படியே உட்காந்துக்கிட்டு அவருக்கு அவரே சிரிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி அந்நேரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாத அவங்க அம்மா வந்து திருநீர் எடுத்துட்டு ஏதோ பார்த்து பயந்துட்டானோ அப்படின்ட்டு பக்கத்தில் நெருங்கி போனால் கிட்டத்திலே விட மாட்டேங்கிறாராங்க. ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரியே போகிறாராம். இதை பார்த்து பதறி போய் தான் அவங்க தங்கச்சியும் சரி அந்த மணிகண்டனுடைய அம்மாவும் வந்து விடிய விடிய தூங்கவே இல்லை. பக்கத்து வீட்டில் யாருக்கும் வந்து கூப்பிட்டு உதவியும் கேட்கல. காரணம் என்னென்னா, இங்கே நடக்கக்கூடிய அமானுஷ்ய சம்பவத்தை பார்த்து அவங்களே மிரண்டு போயிட்டாங்க. அவர்களுக்கு நடந்த அந்த அமானுஷ்ய சம்பவம் என்ன? இந்த முழு வீடியோவையும் பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டு டெஸ்கிரிப்ஷனில் முழு வீடியோவின் லிங்க் இருக்குது நண்பர்களே. உள்ளே சென்று உங்கள் பேராதரவை நமது ராஜா ஸ்டோரி சேனலுக்கு வழங்குங்கள். நன்றி.